ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிஎஸ்கே அணியோட ஓப்பனிங் பார்ட்னர் யார் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து பார்த்துருவோம். மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2023 ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக டெவான் கான்வே மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இணைந்து விளையாண்டு ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு அமைச்சு கொடுத்தாங்க 2023. அதாவது 2024 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவான் கான்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு T20 மேட்ச்சில் வந்துட்டு அவர் கட்டை விரலில் வந்துட்டு காயம் வந்து ஏற்பட்டது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் வந்துட்டு பங்கேற்க மாட்டார் என வந்துட்டு சிஎஸ்கே நிறுவனம் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக நிரூபித்துள்ளது. அதனால் சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இதனை வந்துட்டு சரி செய்யும் விதமாக வந்துட்டு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் என்ன செய்ய போகிறது, யாரை ஓப்பனிங் இறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு முன் வச்சுருக்காங்க சிஎஸ்கேவோட ரசிகர்கள். அதாவது போன வருஷம் 2023 ஐபிஎல்லில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்வே வந்து 15 மேட்ச்கள் வந்து ஆடி இருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்வே வந்துட்டு 672 ரன்கள் வந்துட்டு அடித்து சென்னை அணிக்காக எடுத்திருக்காரு. இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 139 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சுருக்காரு. இவரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 51 ஆவரேஜில் வந்துட்டு சாலிடாக வந்து வச்சுருக்காரு. 2024 ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு டெவான் கான்வே இல்லாத நிலையில் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாடுடன் இணைந்து விளையாட 3 வீரர்களை வந்துட்டு சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்துட்டு தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் வர்றாங்க, இதில் யார் யார் எத்தனை விதத்தில் விளையாட போகிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 3 வீரர்களில் யார் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஜோடியாக அமைவார்ன்றது உங்களுடைய கருத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, அதாவது இந்த வருஷ ஏலத்தில் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே அணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கையான இளம் வயது வீரர் வந்துட்டு இவர் நியூசிலாந்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே இடத்த ஃபில் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு எல்லாரோடையும் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமாகும். அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடதுகை பேட்ஸ்மேனாக வலம் வருவார். அதனால் இவர் மிக அதிகமாக வாய்ப்பு உள்ளது என வந்துட்டு சிஎஸ்கே ரசிகரிடம் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு முக்கிய பங்காக வகிக்கிறது. இந்த ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான், நம்ம பேட்டிங் மட்டும் கிடையாது, நாங்கள் பவுலிங்லேயும் சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்றத ஒரு முன் வச்சுருக்காங்க சிஎஸ்கே அணியினர். ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் கூட அவர் விளாண்டது இல்லை. இருந்தாலும் இந்தியாவோட கிரவுண்டு எப்படி இருக்கும், அதனுடைய ஐபிஎல் வந்துட்டு அவருக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு இவரால் வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு சிஎஸ்கே அணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு தள்ளப்பட்டிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக விரைவாக வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு பேட்டில் ரன் அடிக்கும் திறமை வந்துட்டு அவர் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து கொண்டவர். இதனால் மிக அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு திறமையான பேட்ஸ்மேனாக வந்துட்டு நம்ம சிஎஸ்கேயில் வந்துட்டு இப்போதைக்கு அவர் இருக்கார். இவரோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு சிஎஸ்கே அணியில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜிங்கே ரஹானே இருக்கார். ரஹானே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ருத்ராஜ் கெய்க்வாடுடன் இணைந்து விளையாட இவர் ஒரு அதிகமான வாய்ப்பு உள்ளது அப்படின்றத வந்துட்டு சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் தோனிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அனுபவம் கொண்ட ஒரு வீரராக வந்துட்டு சிஎஸ்கேல ரொம்ப இருக்கார். இவருடைய பேட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சமீப காலத்தில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் ஸ்டைல், ஆக்ரோஷமாகவும் ரன்களை வேகமாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இவருக்கு ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி இவரை வந்துட்டு ஓப்பனிங் பார்ட்னராக தேர்வு செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு சாய்ஸில் வந்துட்டு நம்ம அஜிங்கே ரஹானே வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சிஎஸ்கே அணி நம்பிக்கையாக மிக மிக நம்பிக்கை கொடுக்குற ஒரு வீரர் தான் வந்துட்டு அஜிங்கே ரஹானே. இவர் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருப்பாரா என்றது ஒரு சிஎஸ்கே அணிக்கு ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. இவர் வந்து நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு வீரர், நல்ல ஒரு தலைமை பண்பு இவர்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஓப்பனிங் ஜோடியாக வந்துட்டு நிறையா மேட்ச்சில் வந்துட்டு நிறையா ஆடி இருக்கார். அதனால ஒரு அனுபவம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னரை வந்துட்டு கரை சேர்ப்பாரா, ரன்கள் எடுப்பாரா என்ற ஒரு கோணத்தில் வந்துட்டு சிஎஸ்கே நிர்வாகம் வந்துட்டு ஆலோசிச்சுட்டு வராங்க. அஜிங்கே ரஹானே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அதாவது அதிக விக்கெட் விழுந்தாலோ அல்லது அதிகமாக ரன்னு போகலைனாலோ அதுக்கேற்றவாறு வந்துட்டு அஜிங்கே ரஹானே விளாட்றதுக்கு மிக அனுபவம் பெற்ற ஒரு வீரராக வந்துட்டு சிஎஸ்கேல இருக்கார். அதுக்கப்புறம் மூணாவது யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் ரஷீத் அப்படின்ற ஒரு இளம் வீரர் தான் வந்து நம்ம மூணாவது லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கார். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஜோடியாக விளையாடுவாரா என்ற ஒரு கோணங்கள் வந்துட்டு
இவர் மேலே முன்வைக்கிறாங்க. இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய ஒரு இளம் வீரரான ஷேக் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங் பார்ட்னராக விளையாட அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலைகள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த ஒரு பேட்டிங் லைனப்பை வந்துட்டு இவர் திறமையாக வந்து கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லை, இவர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இன்றி ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரர் தான் நம்ம ஷேக் ரஷீத். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் ஓப்பனிங் பார்ட்னராக இடம்பெறுவாரா என்ற தகவல் வந்து தெரியலை. சப்போஸ் உங்கள் இந்த 3 பேர்த்தில் உங்களுக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.